Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு லெசன்ல நம்ம என்ன கத்துக்க போறோம் அப்படின்னா ஓ யூவும் சேர்ந்து நிறைய வார்த்தைகளை நீங்க படிச்சிருப்பீங்க. இந்த ஓ யூக்கு ரெண்டுக்கும் சேர்ந்தாப்புல ஒரே உச்சரிப்பு வந்து இருக்கு. இதுல 5 உச்சரிப்புகள் இருக்கு. ஓகேங்களா? சோ 5 விதமான டிஃபரெண்ட் டைப் ஆஃப் உச்சரிப்புகள் வந்து இருக்கு. என்னென்ன உச்சரிப்புகள் இருக்கு அப்படின்றத தான் இன்னைக்கு நம்ம கத்துக்க போறோம். இன்னைக்கு நாம கத்துக்க போற இந்த உச்சரிப்புல உங்களுக்கு எத்தனை உச்சரிப்பு ஆல்ரெடி தெரியும் அப்படின்றத கமெண்ட்ஸ்ல கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. தொடர்ச்சியா இங்கிலீஷ் ரீடிங் ரைட்டிங்கான வீடியோஸ் நம்ம ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ சேனலுக்கு இதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இன்னைக்கான லெசன்குள்ள போகலாம். ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோஸ்ல நம்ம இந்த உச்சரிப்பு வந்து பார்த்திருப்போம். ஓயூக்கு ஔ அப்படின்ற உச்சரிப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்திருக்கோம். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் உச்சரிப்பு. ஓகேங்களா? ஸோ ஓயூ இதுக்கு வந்து ஔ அப்படின்ற சவுண்டு. இது ஔன்றது வச்சுக்கலாம், இல்லைன்னா ஆ இவ்வுன்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த சவுண்டு தான் ஃபர்ஸ்ட் சவுண்டு. இதுக்கான எக்ஸாம்பிள் பாருங்க. ஃபர்ஸ்ட் வார்த்தை அவுட். ஓயூக்கு ஔ இட் அவுட் அப்படின்னு படிக்கணும். நெக்ஸ்ட் ஒன் இப்பு ஔ பௌ பௌ இச் பவுச் அப்படின்னு படிப்போம். நெக்ஸ்ட் இப்பு ஔ பௌ பவுண்ட் அப்படின்னு படிக்கணும். பீக்கு இப்பு அப்படின்ற சவுண்டு, பீக்கு இப்பு அப்படின்னு கொஞ்சம் நீங்க அழுத்தி வந்து படிக்கணும். அதே போலதான் டீக்கு கொஞ்சம் சாஃப்டா படிக்கணும், டீக்கு அழுத்தி படிக்கணும். நெக்ஸ்ட் இஃப் ஔ ஃபௌ ஃபவுண்ட் அப்படின்னு படிக்கணும். நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஔ சௌ சவுண்ட். இது எப்படி படிப்போம்? சவுண்ட் அப்படின்னு படிக்கணும். நெக்ஸ்ட் ஒன் இஷ். எஸ்ஹெச்க்கு சவுண்ட் என்னது? இஷ். இஷ் கூட்டல் ஔ ஷௌ ஷௌ ஷவுட் அப்படின்னு படிப்போம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஸ்பவுட். இஸ் இப்பு ஔ பௌ ஸ்பவுட். அடுத்த ஒன் பாருங்க. இட் ஔ டௌ டவுட். சோ இது டா டா சவுண்ட், இது ட் டா சவுண்ட். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன் ஹெச் ஔ இஹ் ஔ ஹௌ ஹவுண்ட் அப்படின்னு படிக்கணும். லாஸ்ட் ஒன் ஸ்டவுட். ஸோ ஃபர்ஸ்ட் ஓயோட சவுண்டு ஔ. இது பெரும்பான்மையான வார்த்தைகளை நம்ம பார்த்துருப்போம். ஓகேங்களா? ஸோ ஔ அப்படின்ற சவுண்டு. செகண்ட் சவுண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சவுண்டு ஒரு சில வார்த்தைகளை நம்ம ரீட் பண்ணும்போது நம்ம வந்து யோசிச்சிருப்போம், ஏன் ஓயூக்கு வந்து ஔ அப்படின்ற சவுண்டு தானே வருது, இங்க வந்து அந்த மாதிரி வரலையே அப்படின்னு நீங்க நினைச்சிருக்கலாம். ஸோ இந்த 5 சவுண்டையும் கத்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா இந்த டவுட் இனிமே உங்களுக்கு வராது. ஸோ செகண்ட் ஒன்னா இருக்க சவுண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஓ, அதாவது லாங் ஓ நெடில் சவுண்டு. ஓக்கு வந்து நம்ம லாங் ஓ நெடில் சவுண்டு கொடுப்போம் பார்த்தீங்களா, ஓ அப்படின்ற சவுண்டு. ஸோ இங்க வந்து ஓயூக்கு ஓ அப்படின்ற சவுண்டு. ஸோ இது எதனால வருது அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். ஓயூ சேரும்போது ஒரு எழுத்தோட சவுண்டு வரும், இல்லைன்னா ரெண்டும் சேர்த்து ஒரு சவுண்டு வரும். இங்க வந்து ஓக்கு சவுண்டு இருக்கு, யூ வந்து நம்ம சைலண்ட் ஆக்குறோம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. POUR. இது எப்படி படிக்கணும்னா போர். இப்பு ஓ போ போர் அப்படின்னு படிக்கணும். இந்த ஆர வந்து இரு அப்படின்னு நம்ம அழுத்தக்கூடாது. இங்கிலீஷ்ல நம்ம தமிழ் வழியில நிறைய பேர் வந்து ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஆகட்டும், ரீடிங் ஆகட்டும், இந்த மாதிரி படிக்கும்போது என்ன பண்றோம்னா இந்த ஆறுன்ற எழுத்த இரு இரு அப்படின்னு நம்ம அழுத்தணும். ஓகேங்களா? ஸோ ஆருக்கு என்னைக்குமே அதிக அளவு அழுத்தம் நம்ம கொடுக்க கூடாது. அந்த எழுத்தை நம்ம சாஃப்டா படிக்கணும். இப்போ வேர் WERE. இந்த வேர்டை இந்த ஆர் நான் உங்களுக்கு ஒரு விஷயத்துக்காக தான் சொல்றேன். இந்த ஆறு வந்து நம்ம எல்லாம் எப்படி படிப்போம்னா வர்ற வர்ற அப்படின்னு படிப்போம். கரெக்டா படிச்சோம் அப்படின்னா அந்த ஆருக்கு அழுத்தம் வந்து கொடுக்க கூடாது. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி படிச்சு பழகுங்க. ஒரு சில கரெக்ஷன் பண்ணும்போது உங்களோட இங்கிலீஷும் பெர்ஃபெக்டான இங்கிலீஷா இருக்கும். அதுக்காக தான் சொல்றேன். ஸோ போர். இங்க பாருங்க கோர்ஸ். இதை வந்து கோர்ஸ்னு படிக்கக்கூடாது. இந்த இரு நீங்க அழுத்தம் கொடுக்க கூடாது. கோர்ஸ். அதாவது அந்த ஆர் வந்து வரும், ஆனா நம்ம ரொம்ப அழுத்தமா அந்த ஆரை சொல்ல மாட்டோம். ஓகேங்களா? அதுதான் கோர்ஸ். ஸோ இங்க பாத்தீங்கன்னா இக்கு ஓ கோ இஸ் கோர்ஸ். நெக்ஸ்ட் கோட். கோர்ட்னு சொல்லக்கூடாது, கோட். ஓகேங்களா? அந்த ஆறு இருக்கு சவுண்டு, பட் அழுத்தம் அதிகமா இல்லை, அவ்வளவுதான் வித்தியாசம். இங்க பாத்தீங்கன்னா ஃபோர். ஸோ ஃபோர் அப்படின்னு சொல்லக்கூடாது, ஃபோர். ஓகேங்களா? அந்த ஆர் சவுண்டு வந்து லாஸ்ட்ல வரும். இஃப் ஓ ஃபோர். அடுத்து பாருங்க. இஸ் ஓ சோ சோல். இங்க எல்லாமே நம்ம ஓயூக்கு என்ன சவுண்ட் கொடுத்துருக்கோம்னா ஓ அப்படின்ற நெடில் சவுண்டு கொடுக்குறோம். இது செகண்டா வரக்கூடிய சவுண்டு. அடுத்தது தேர்டு ஃபோர்த்து என்ன சவுண்டு அப்படின்னா ஊ அண்ட் ஊ. அதாவது குரில் சவுண்டும் நெடில் சவுண்ட் ரெண்டுமே வரும், ஊ சவுண்டு. இப்போ இந்த வேர்டை நம்ம எப்படி ரீட் பண்ணுவோம்னா யுவர் யூ யூ யுவர் அப்படின்னு படிப்போம். ஓகேங்களா? யூர் அப்படின்னு படிக்க மாட்டோம், யுவர்
யுவர் அப்படின்னு படிப்போம். நெக்ஸ்ட் பாருங்க, இந்த வேர்டை நம்ம எப்படி படிப்போம்னா டூர் அப்படின்னு படிப்போம். ஓகேங்களா? இட்டு ஊ சவுண்ட், இட்டு டூ டூர் அப்படின்னு படிப்போம். இது பாத்தீங்கன்னா இக்கு இரு ரு குரூப் அப்படின்னு படிப்போம். இங்க ஓயுக்கு நம்ம ஏன் வந்து அவு சவுண்ட் நம்ம வந்து யூஸ் பண்ணல அப்படின்னு நம்ம யோசிக்க கூடாது. ஏன்னா இங்க வந்து ஊ சவுண்ட் ரெண்டு சவுண்டும் ஓயுக்கு வரும். ஓகேவா? அப்போ இங்க வந்து இக்கு இரு கிர் ஊ குரூப் அப்படின்னு படிக்கணும். ஸோ ஃபோர்த்தும் தேர்டும் ஃபோர்த்தும் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு சவுண்டும் வந்து நமக்கு வரும். அண்ட் ஃபைனல் சவுண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆ அப்படின்ற சவுண்டு. ஸோ இதில் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு எழுத்து பார்த்தோம் பார்த்தீங்களா, ஓவும் யூ வர இடத்துல யூ வந்து சைலண்ட் ஆகிற மாதிரி ஓக்கு வந்து லாங் ஓ சவுண்ட் வருது அப்படின்னு சொல்லிடணும். இங்கே வந்து ஓ யூக்கு வந்து ஓ வந்து சைலண்ட், யூக்கு வந்து ஆ அப்படின்ற சவுண்டு. ஓகேவா? அப்போ ஓ யூக்கு இங்கே ஆ அப்படின்ற சவுண்டு இங்கே யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த வேர்டு எப்படி படிப்போம்னா கப்பிள். ஓகேங்களா? ஸோ கப்பிள் கப்பிள். இக்கு அக்கா இப் இல். இங்க பி வராது, ஏன்னா இங்க இப்பு இல்லு, ஈ வந்து சைலண்ட். அப்போ இக்கும் இந்த ஓயும் ஆவும் சேர்ந்துருச்சுன்னா காவாயிடும். அப்ப இப்பு இல் கப்பிள். ஓகேங்களா? ஸோ நம்ம தமிழ்ல படிக்கும்போது பி எழுத்து எழுதுவோம், ஆனா அங்க கரெக்டான உச்சரிப்பு இப்புன்னு தான் வரும். ஸோ அந்த மாதிரி தான் நான் உங்களுக்கு கரெக்டா உச்சரிப்பு கொடுத்துருக்கேன். அடுத்து பாருங்க, இக்கு ஆ கா கா கண் ட்ரீ கண்ட்ரி. இரு ஈ வந்து ரீ ஆயிடுச்சு. ஸோ கண்ட்ரி. ஸோ இன்னுனா எண்ணுக்கு சவுண்டு இன்னு, டீக்கு இட்டு, இரு ஈ ரீ கொடுத்துருக்கேன் பாருங்க. இங்க சி, அடுத்து இங்க வந்து ஆ, இக்கு கூட்டல் ஆ வந்து கா. ஓகேங்களா? ஸோ கண்ட்ரி. நெக்ஸ்ட் ஒன் இக்கு ஆ கா கசன். என்னது? கசன். அடுத்து பாருங்க, இட்டு ஆ டா டபுள். இங்க வந்து இப்பு சவுண்டு தான். நம்ம எழுதும் போது தமிழ்ல எப்படி எழுதுவோம்னா டபிள் டபுள் அப்படின்னு, அதாவது டபுள் பி சவுண்டு, பி அப்படின்ற சவுண்டு கொண்டு வருவோம். ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம படிக்கும் போது சேர்த்து அப்படி படிக்கிறோம். மற்றபடி இங்க உச்சரிப்பு பாத்தீங்கன்னா இப்பு சவுண்டு தான் வருது. அப்போ டபுள். ஓகேவா? அடுத்து பாருங்க, டச். இட்டு ஆ டா இச் டச். இய ஆ யா யங். ஸோ இங்க எல்லாமே என்ன சவுண்டு கொடுக்குறோம்? ஆ அப்படின்ற சவுண்டு. அப்போ ஓ யூ அப்படின்ற எழுத்தை நீங்க படிக்க போறீங்க அப்படின்னா ஒரு சவுண்டு தான் அவுன்ற சவுண்டு நம்ம எல்லாத்துக்குமே அப்ளை பண்ணிட முடியாது. ஸோ இதுக்கு 5 விதமான சவுண்ட் இருக்கு, அதை நீங்க தெரிஞ்சுக்கோங்க. தொடர்ச்சியா நிறைய வார்த்தைகள் படிக்க படிக்க அது உங்களுக்கு வந்து ஃபெமிலியர் வந்து ஆகிரும். ஓகேங்களா? ஸோ ரீடிங் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ இம்ப்ரூவ் பண்றோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்மளால நிறைய வேர்ட்ஸ் கத்துக்க முடியும். இது எதுக்கெல்லாம் யூஸ் ஆகும்னா உங்களுக்கு எழுதுறதுக்கும் சரி, இன் ஃபியூச்சர்ல நீங்க வந்து நல்லா இங்கிலீஷ் பேசணும்னு நினைக்கிறவங்களுக்கும் நிறைய வார்த்தைகள் நம்ம பேசுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அது எங்க இருந்து நமக்கு கிடைக்கும் அப்படின்னா, நம்ம புதுசா உட்கார்ந்து ஒரு வார்த்தையில வந்து கத்துக்கிட்டு ஞாபகம் வச்சுக்கிட்டு மெமரி பண்ணிக்கிட்டுலாம் இருந்தோம் அப்படின்னா அது மெமரி ஆகாது, ரொம்ப கஷ்டம். பட் நிறைய நீங்க ரீடிங் பண்ண டெய்லியும் ரீட் பண்ணீங்கன்னா உங்களோட பிரெயினே வந்து ஆட்டோமேட்டிக்கா அந்த வேர்ட்ஸ் எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணிக்கும். ஸோ அப்போ நம்ம ரீடிங்கும் இம்ப்ரூவ் பண்ண மாதிரி ஆச்சு, நிறைய வேர்ட்ஸும் தெரிஞ்சுக்கலாம், இன் ஸ்பீக்கிங்க்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த லெசன் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான லெசனாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். கமெண்ட்ஸில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு டெலிகிராம் குரூப்பும் இருக்கு, நீங்க ஜாயின் பண்ணலன்னா ஜாயின் பண்ணிட்டு அதுல கூட உங்களோட டவுட்ஸ் நீங்க கண்டிப்பா கேட்கலாம். இதுவும் இன்னைக்கு நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, அதுக்காக தான் இந்த டீடைல் வீடியோ. இந்த மாதிரி உங்களுக்கும் ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது வீடியோஸ் வேணும்னா ஷேர் பண்ணுங்க. ஸோ இன்னொரு யூஸ்ஃபுல்லான லெசன்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.